ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கௌதம் வேலை விட்டு வீட்டுக்கு வந்ததும் அப்படின்னு பார்த்து சவுந்தலா போகிறாங்க. என்னப்பா டயர்டாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம் அப்படின்னு கௌதம் கேட்குறாங்க. இல்லைப்பா, இந்த அபிஷேக்கை பார்த்தியா, வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கான். இங்கே பாருப்பா, நீ தான் அவனை மன்னிச்சு வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னதும் உடனே நம்ம கௌதம் வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? அவன் பண்ண வேலைக்கே வேலை வாங்கி கொடுக்கவா? அதெல்லாம் முடியாதுமா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னதும், ப்ளீஸ்ப்பா, உன் காலில் விழுந்தாலும் விழுறேன், உன் அம்மா கெஞ்சி கேட்குறாப்பா, தயவு பண்ணி கொடுத்துரு. முன்னெல்லாம் நான் சும்மா சாதாரணமாக கேட்டாலே சரின்னு சொல்லுவேன், இப்போல்லாம் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு நம்ம சவுண்டில் வந்து பயங்கரமாக நடித்ததும், சரிம்மா ஓகே, உங்களுக்காக நான் அவனுக்கு வேலை போட்டு கொடுக்குறேன். ஆனால் ஒன்று மட்டுமா, இங்கே பாரு அபிஷேக், ஒழுங்காக வேலையை பார்க்கணும், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொன்னதும், இனி என்ன வேறு மாதிரி பார்ப்பண்ணா அப்படின்னு அபிஷேக் சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா அன்றைக்கி நைட் ஆகுது. என்னங்க வேலையெல்லாம் முடிச்சா டயர்டாக இருக்கா அப்படின்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நம்ம கௌதம். அதுக்கு முன்னாடியே என்ன நடக்குதுன்னா, நம்ம மதுமிதா வந்து அவங்க ஃபோன் எடுத்து மெசேஜ் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க மெசேஜில் வந்து 1 கோடி ரூபாய் பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு இருக்குது. இது பார்த்து மதுமிதா செம அதிர்ச்சி ஆகிறாங்க. இவ்வளோ பணம் நமக்கு எங்கேருந்து வந்துச்சு ஒன்றும் புரியலையே, ஒரு வேளை இது வேறு யாரும் தெரியாமல் அனுப்பியிருப்பாங்களா, நமக்கு யாரும் அனுப்ப போகிறா அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம கௌதம் வராங்க. உடனே நம்ம கௌதம் வந்ததும் நம்ம மதுமிதா வந்து மெசேஜை காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், மெசேஜ் வந்திருக்கு. என்னங்க 1 கோடி வந்திருக்கா அப்படின்னதும், என்னங்க உங்களுக்குமா வந்திருக்கு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மதுமிதா கேட்டதும், இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அப்படின்னதும் மதுமிதா அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் தான் என்னோட அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, இவ்வளோ பணம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னு மதுமிதா கேட்டதும் உடனே நம்ம கௌதம் வந்து, இங்கே பாருங்கள், அன்னைக்கு காஃபி பிடிச்சி குடிக்க போனப்போ ஒரு 500 ரூபா இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அதான் இவ்வளோ 1 கோடி. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தாங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ செலவு பண்ணிக்கோங்க, இந்த 1 மாதத்துக்குள்ளே அப்படின்னது. என்னது 1 மாதத்துக்குள்ளேயா? அதெல்லாம் எனக்கு வேணாங்க அப்படின்னு மதுமிதா வந்து அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் என்னங்க இருக்குது, முழுசாக வச்சுக்கோங்க பணத்தை, உங்களுக்கு தான் அப்படின்னு கௌதம் பாட்டுக்கு தூங்கினதும் மதுமிதாவுக்கு பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறே தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாமல் தவிக்கிறாங்க. மறுநாள் காலையில் கௌதம் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம மதுமிதா வந்து ஷோபால கிடக்குறாங்க. அப்படின்னு பார்த்து போத்து விட்டுட்டு, என்னங்க நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லையா? பின்ன இவ்வளோ பெரிய பணத்தொகையை கொடுத்தா யாருக்கு தாங்க தூக்கம் வரும்? எனக்கு என்னமோ பயமாக இருக்குங்க. எங்கள் பணம் வந்தால் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, நீங்கள் என்னன்னா இப்படி பயந்து போயிருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் பணம் இல்லைங்க, என் அப்பா என்ன நல்லா தான் வளர்த்துருக்காரு, அதனால எனக்கு இந்த பணம்லாம் வேணாங்க, என்னோட செலவுக்கு வேணும்னா 5-10 கொடுத்துக்கோங்க அப்படின்னதும், உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப கிரேட்டுங்க அப்படின்னு நம்ம கௌதம் வந்து மதுமிதாவை பாராட்டுறாங்க. அப்படின்னு பார்த்து டென்ஷன் ஆகிட்டு வெளியில் வந்ததும், என்ன ஆச்சுமா? ஐயோ அத்தை, உங்கள் பிள்ளைகிட்ட நீங்களாச்சும் சொல்லுங்க அத்தை, எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னதும், ஏமா பத்தலன்னா சொல்லு, வாங்கி தரேன். ஐயோ அத்தை, இதுவே எனக்கு பயமா இருக்கு, நீங்க வேற அப்படின்னதும், அப்போ நான் கல்யாணத்துக்கு 50 லட்சம் கேட்டதுக்கே அப்படி யோசிச்சவன் இன்னைக்கு இவளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கானா, இதை விடவே கூடாது அப்படின்னு சகுந்தலா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அபிஷேக் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னும் போதும் அப்படின்னு பார்த்து மதுமிதா வந்து வான் பண்றாங்க. இங்க பாரு, ஆஃபீஸ்க்கு போனோமா வேலையை பார்த்தோமா வந்தமா இருக்கணும், இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னதும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அபிஷேக் யோசிக்கிறாங்க. பாரு, இனிதான் என்ன புதுசா பாப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா கிரணுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம கிரண் வந்து மதுமிதாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மது ஃபோன் எடுக்காததால வீட்டுக்கே வந்துடுறாங்க. இப்போ பாட்டி யாருன்னு கேட்டதும் மதுமிதா, இது என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ். கௌதம் இருக்காங்க இல்லையா, மறுபடியும் அபிஷேக்கு அவங்க ஆஃபீஸ்லேயே ஒரு போஸ்ட் கொடுத்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அபிஷேக் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம மதுமிதாவோட எக்லவர் கிரணுக்கு வந்து ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் கிரணும் நேராக வீட்டுக்கு வந்து நம்ம மதுமிதா கிட்ட வந்து இப்படி கௌதம் கிட்ட சொல்லி, எனக்கு அவர் ஆஃபீஸில் ஒரு வேலை வாங்கி கொடு, அவர்கிட்ட போய் என்ன ரெக்கமெண்ட் பண்ணு அப்படின்னதும் மது வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இந்த பக்கம் பாட்டிக்கிட்ட வந்து நம்ம
கிரண் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு மது வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் பாட்டி காஃபி போட்டு கொடுக்குறாங்க. என்ன ஆச்சுப்பா, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டதோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் பாட்டுக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னதும், சரிப்பா இந்த காஃபியை குடி அப்படின்னதும் கிரணும் காஃபியை வாங்கிட்டு குடிக்கலான்னு எடுக்கிறாங்க. உடனே மது வந்து திட்டுறாங்க. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க, எழுதுறியா அப்படின்னதும் உடனே கிரண் வந்து எழுந்திருக்கிறாங்க. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காம வீட்டை விட்டு வெளியில போ, இல்லையா செக்யூரிட்டியை அனுப்பி உன்னை வேற மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னதும் கிரண் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம அபிஷேக்கு தான் காமிக்கிறாங்க. இவனை ஆஃபீஸ்க்கு 10 மணிக்கு இன்டர்வியூக்கு வர சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னுட்டு அபிஷேக் வந்து கிரணுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சொல்லுங்க சார், இங்க பாரு, உன்னை 10 மணிக்கு இல்லையா இன்டர்வியூக்கு வர சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க சார், நான் இப்போ உங்க வீட்டுல தான் நிக்கேன் அப்படின்னதும், அட பாவி, ஒரேடியா வீட்டுக்கே போயிட்டானே, இந்த மதுமிதாவுக்கு செக் வைக்கிறதுக்கு சரியான ஆளுவனா தான் இருப்பாங்க அப்படின்னுட்டு, சரி சரி உடனே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னுட்டு அபிஷேக் வந்து போனை வச்சிடுறாங்க. ஏ மது, உன்னோட கொடுமை என்னோட கையிலடி, என்ன ஆட்டம் போட்ட, இன்னைக்கு உன் ஆளை வச்சு நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னுட்டு அபிஷேக் வந்து ரொம்ப மோசமா யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் கிரணை பார்த்தோம்னா, மது அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டு நான் போக மாட்டேன், இதுக்கப்புறமா தான் இந்த கிரண் வந்து யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் வந்து ரொம்ப மோசமா யோசிச்சுட்டு அவங்களும் நேராக கிளம்பி ஆஃபீஸ்க்கு போறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சிருக்கு.